Disclaimer: the channel is entertainment purpose only. KL3D chart. Upcoming September month following numbers. ஸோ நம்ம வீடியோ போடுறது பிரச்சனை இல்லை. டெய்லி போட்டாலும் வீக்லி ஒரு வீடியோ வந்தாலும் இந்த 3 டிஜிட் சார்ட்டை வச்சுக்கிறவங்க, இல்லை ஆல்ரெடி புதுசாக வாங்க போகிறவங்க, வாங்கினவங்க, நேற்று வாங்கினவங்க தானே எழுதுவாங்க, எல்லோரும் ஓகே. அதை சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு நான் இந்த எப்படி நம்பர் வருதுன்னு சொல்லிடுறேன், ஒரு கிளான்ஸ் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிளான நம்பர். இன்றைக்கி வந்த நம்பரு 851 851, ஓகேங்களா? 3 கூட்டினா 14 கைஸ், 265 கூட்டினா 13. இதுதான் நம்மளோட கான்செப்டே. இதுதான் 3 நம்பரை கூட்டி கிடைக்குதுல. இது பாருங்கள், இந்த இடத்துல 14 இருக்குது, இங்கே 13 இருக்குது, இங்கே 19 இருக்குது, 11 இருக்குது, 16 இருக்குது. இப்படி அடித்த நம்பருக்கு இடையில அது குறைச்சி கூட்டி நம்பர் வரும். எக்ஸாம்பிள், இங்கே 14 இருக்குது, இதுக்கு அடுத்து என்ன 15 வரணும், அதுக்கடுத்து 16, இதுக்கு குறைச்சிங்கன்னா 13, 13 குறைச்சா 12. ஸோ இந்த ஆர்டர் படி தான் நம்ம சார்ட்டில் இங்கே கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? அதை தான் இங்கே கூட்டி கீழே போட்டு வச்சுருக்கோங்க. வேறு எதுவுமே இல்லை, இந்த இது அது கணக்கு, ஓகேங்களா? இந்த சார்ட்டை வச்சு இந்த மாதிரி எடுக்க போகிறோம். ஜஸ்ட் ஃபாலோ பண்ணோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இங்கே 5 அடிச்சது, 5க்கு அடுத்து 6 வரணும். இந்த 2 நாள் கழிச்சு அப்படியே 6 பக்கத்துலேயே நம்ம சார்ட்டில் இருக்குது. எதனால் கலர் கலராக கொடுத்துருக்கேன், இந்த கலர் ஒன்றுமே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. எதுக்கு இத்தனை கலர் கொடுத்துருக்கேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன். கலர் எதுக்கு அவசரம் கொடுத்துருக்கேன்னா, கலரை வச்சு நீங்கள் நம்பரை ப்ரெடிக்ட் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம், அதனால கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்னு இப்படி கொடுத்துருக்கேன்னா, ஏப்ரல் மந்த்து கலர் வந்து ப்ளூவில் இருக்குது. அதாவது ஏப்ரல் மாதம் அடித்த ரிசல்ட்லாம் அதுதான் ப்ளூவில் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு மே மாதத்துக்கு பிளாக்கில் மே மந்த்து ரிசல்ட் இருக்குது. அதுக்கடுத்து ஜூனுக்கு ஆரஞ்சில் ஜூன் மந்த் ரிசல்ட். அப்படியே ஒரு ஜூலைக்கு ரெட்டு, ஆகஸ்ட்டுக்கு மஞ்சள், அப்படியே ஒவ்வொன்றும் வருஷம் இருக்குதா. அடுத்து செப்டம்பருக்கு பச்சை. இந்த மாதம் இப்போ என்னென்னா, ஒவ்வொரு நம்பரும் ஒரு இடத்துல அடிச்சு ஒரு பக்கத்தில் வரும். இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் இங்கே அடிச்சு வச்சுருக்குது. நெக்ஸ்ட் டெஃபினட்டாக இங்கே போங்க. நான் இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டப்போ இது சொல்லியிருந்தேன். டெஃபினட்டாக இங்கே 7ல் ஒரு நம்பர் இருக்குது, இல்லை 5ல் இந்த நம்பர் திருப்பி வரலாம். ட்ரை பண்ணுங்கள், வரும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், போன மந்த் ஆகஸ்ட்டில் எடுங்களேன், மஞ்சளுக்கு பக்கத்தில் மஞ்சளே வரணும். போன மந்த் நான் ஆகஸ்ட்டு மஞ்சள் தானே. இங்கே பாருங்கள், இங்கே அடிச்சனால 12 இங்கே. பட் ஆனால் அது அடுத்த நாளே வராது, 1 வீக்கு இல்லை 3 நாள் கழிச்சு அடுத்த நாளும் வரும். பட் எப்போ வருங்க அது கொஸ்டின் மார்க். பட் அது அந்த மந்தில் அந்த மிஷின் ரொட்டேட் ஆகி சுற்றிட்டு இருக்குதுல்ல, ஆரம்பித்த இடத்துலையே வரும் திருப்பி. அதை எப்படி சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிள் 175ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா, அதுக்கு அடுத்த நம்பர் 176. இது அடுத்த நாளே கொடுக்காது மிஷினில், அது வேறு மாதிரி ஆங்கிள் சுற்றும். அது சுற்றி அது எப்படி கொடுக்கணும், அந்த நம்பரை 175க்கு அடுத்து 176ன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது அப்படி தராது. 1 வீக் 2 வீக்ஸ் கழிச்சு, இல்லை 3 டேஸ் 4 டேஸ் கழிச்சு என்ன பண்ணுன்னா, 3 நம்பரில் சொல்கிறேன், 671ன்னு வைக்கும், இல்லை 167ன்னு கொடுக்கலாம். 700 ஒரு நம்பரை நீங்கள் மாற்றி வச்சாலும் நினச்சி பாருங்கள், அந்த ஆர்டரே மாறுது. இப்போ 100ல் வர ஆர்டருக்கும் இங்கே 600ல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அடுத்து 7 முடிக்கணும்னா 700, 1 கொண்டு போனால் 100ல் வருதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு நம்பர் ஒரு நம்பரை மாற்றி போட்டாலும் அந்த ஆர்டரே மாறுது. அது மாதிரி இந்த மிஷின்லேயும் மாற்றி கொடுக்கும். அப்போ பொறுமையாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ட்ரை பண்ணணும், திரும்ப வரும். ஒவ்வொரு மந்த்தும் அப்படி தான். இப்போ ஜூலை எடுத்திங்களா, இங்கே பாருங்கள், ரெட்டுக்கு பதில் ரெட்டே வரணும். எங்கே வந்துருக்குது ரெட்டுக்கு பதில் ரெட்டு? போன மந்த்து அதுலேயும் பக்கத்தில் வந்துருச்சு, நான் சைடில் வரல.
இட்ஸ் ஓகே, இருந்தாலும் வரும். இப்போ இந்த மந்த் எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்குன்னு பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் போன மந்த் வந்திருக்கான்னு பாருங்கள். இப்போ 7ல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா செக் பண்ணணும். 7ல் போன மந்த் கலர் என்ன? போன மந்த் கலர் 7க்கு செக் பண்ணால் மஞ்சள் 7 இறங்கலை. அதுக்கு முன்னாடி ஜூலை மந்த் அடிச்சிருக்கு. இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். இப்போ 7ல் வந்து கீழே வரலாங்க, இங்கே அடிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே இந்த மந்த்கள் அடிச்சிருக்குது, இங்கே அடிச்சிருக்குது. இங்கே அடித்தா நெக்ஸ்ட் இங்கே 12 போக வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நீங்கள் நம்பரை ப்ரீட் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், இங்கே அடித்தனாலும் அது இங்கே போய் தள்ளி போயிருக்குது. அப்படி பாருங்கள். சரி, ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லணும்னா இங்கே சின்ன நம்பரில் கம்மியாக தான் இருக்குது. ஒன்றா இதில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ டெஃபினட்டாக 5ல் இல்லை 7ல் இறங்கும் இந்த இடத்துல. ஸோ இப்போயே சொல்லிட்டேன், ஒரு 10 நாளோ 5 நாளோ கழிச்சு இங்கே வரும், இல்லை மந்த் எண்டில் கூட வரலாம். இந்த இடத்துல இப்போயே சொல்கிறேன், டார்கெட் பண்ணிக்கிச்சுங்க. இங்கே ஒரு உங்களுக்கு வின்னிங் இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. சப்போஸ் இந்த மந்த் மிஸ் ஆகிற பட்சத்தில் அடுத்த மந்த் இந்த இடத்துல இங்கே பாருங்கள் 4 நம்பர் தான் இருக்குது. இதை பாக்ஸ் பண்ணி அடுங்க, டெஃபினட்டாக வந்துடும். பட் ஆனால் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கே வரும்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் வரும். ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு குரூப் நம்பர் பாருங்கள். இந்த மொத்தம் 27 டோட்டலையும் பிரித்து குரூப்பாக கொடுத்துருக்கேன். அதுதான் அந்த குரூப்பு. 0 குரூப்பில் 0, 10, 20 3 டோட்டல். இந்த மந்த்து எது வரல. 1வது குரூப்பில் 11 வந்திருக்குது, 21 வந்திருக்குது. சரி, இன்னும் 11 மட்டும் தான் இருக்குது. பட் 1ங்கிற ஒரு டோட்டல் வரவே இல்லை. நெக்ஸ்ட்டு அடுத்து இம்பார்ட்டன்ட் நம்பரு, ஃபாலோயிங் நம்பரு இந்த இடம். இது ரொம்ப ஒரு ட்ரெண்டிங், வேறு ஃபேமஸான ஒரு நம்பர் கைஸ். இதெல்லாம் என்ன நம்பர் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட சார்ட் இருக்கணும். சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்டில் இருக்கா, ஜாயின் பண்ணிட்டு பே பண்ணி வாங்கிக்கோங்க. சார்ட் வேணுங்கிறவங்க 1000 rupees பே பண்ணி சார்ட் வாங்கிக்கிங்க. ஃபுல் நம்பர் கிடச்சிடும். தென் இல்லை எனக்கு ஃபாலோயிங் நம்பர் ஒரு 5 நம்பர் எடுத்து கொடுப்பேன். இல்லை அது வேணுங்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி யார் யார் அமௌண்ட் கட்டிட்டு இதில் ஜாயின் பண்ணுறீங்களோ ஒன்றா ஃபுல் சார்ட் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கிங்க. இல்லை ஃபாலோயிங் நம்பர் வந்து அந்த 200 சார்ஜு. அது எப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணி இங்கே யூபிஐ ஐடி போட்டு நீங்கள் அமௌண்ட்டு இப்போ ஃபோனில் என்ன சொல்கிறது, கடையில் ஏதாவது பொருள் வாங்குறீங்க, ஒன்றா நம்ம காசு கையிலேருந்து கொடுப்போம், இல்லை ஃபோன்லேருந்து ஸ்கேன் பண்ணுவோம். அதே சேம் ப்ரொசீஜர் ஃபோன்லேருந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் எனக்கு அனுப்பலாம். அது பண்ணினா இது யூடியூப்புக்கு போகும், யூடியூப் மூலம் எனக்கு வரும். ஸோ இது 2ல் ஏதோ ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு எது விருப்பமோ அது பண்ணிக்க பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்டில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.